நமக்கு நம்மிடம் இருப்பதுன்னு அருமை தெரியறதில்ல. அது நம்ம வீட்டு போன பிறகுதான் அதன் அருமை நமக்கு புரியுது. உதாரணமா அப்பா, அம்மா, கணவன், நம்மளுடைய இளமை, பணம் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும்போது தெரியாது. அது போன பிறகுதான் ஐயையோ எல்லாம் போயிருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம். மாணிக்கவாசக பெருமான் எதை பத்தி வருத்தப்படுறான்னு பாருங்க. இறைவா, எவ்வளவு பெரிய நீ மானிட வடிவம் கொண்டு எனக்காக வந்தாய். குழந்தையின் கையில் உள்ள பொற்கிண்ணம் போல உன் அருமை தெரியாமல் உன்னை விட்டுவிட்டேன். பொய்கள் நிறைந்த உலகில் என்னை உழல விட்டுவிட்டு நீ மட்டும் போய்விட்டாய். உனக்கு இது சரிதானா என்று உருகுகிறார். சின்ன பிள்ளையின் கையில ஒரு விலையுயர்ந்த தங்க கிண்ணத்தை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு அதன் அருமை தெரியுமா? ஏதோ விளையாட்டு சாமானுன்னு அதை எடுத்து விளையாடிட்டு தூக்கி போட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல சொல்றாரு பாருங்க. மையிலங்கு நல் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட பின்மலர் கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலேன். மெய்யிலங்கு வெண்ணீற்றுமேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை வேவினார் பொய்யிலங்கனை புகுதவிட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே. நான் தான் சிறுபிள்ளை போல உன்னை விட்டுட்டேன், நீயும் அப்படி இருக்கலாமா, ஏன் என்னை விட்டுட்டு போய்விட்டாயின்னு கேட்டு அழுவார் நம்ம மாணிக்கவாசகர்.